கல்யாணமா எத்தனை வருஷம்? கல்யாணம் 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம். 28 வருஷம் ஆச்சு. சரிங்க. எனக்கு வயசு 55ங்க, 56. அவருக்கு வந்து 67. 67. சரிங்க. அதனால் சரி நாங்களும் எல்லா பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தோங்க. ஒன்றும் எங்களுக்கு சரியாக தெரியலைங்க. குடும்ப சூழ்நிலைங்கிறதுனால இது முக்கியத்துவம் கொடுத்து எடுக்காமல் விட்டுட்டேங்க. நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம். பொண்ணு எங்களுக்கு கை கொடுக்கல. பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தீங்களா? ஆமாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க. என்னை கட்டி கொடுத்து அவங்க ஒரே பையன் தானுங்க. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிப்பார். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் வீட்டில் இல்லாமல் இருந்தார், போவார் வருவார். இப்போ கொஞ்சம் அவ்வளோ நல்லா ஒன்று சேர்ந்துட்டார். அம்மா அப்பா வசதி இல்லாதனால எனக்கு கட்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு. எங்கள் வீட்டில் குடும்பம் பெருசுங்க வச்சுக்கோங்களேன். 4 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் 2 பையன் 2 பொண்ணுங்க. அப்போ ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. நான் ஒரு பொண்ணு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் தான். எங்கள் வீட்டுக்கார பணம் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ வசதி இல்லைங்கிறனால எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமாச்சுங்க. இந்த நிமிஷத்து வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஒரு குறை ஒன்று எங்களுக்கு ஆகிப்போச்சுங்க. என்ன குறை? குழந்தை இல்லைங்க. நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க. தாராபுரமெல்லாம் போய் பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டோங்க. குடும்ப சூழ்நிலைங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பக்கமாக போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வரலைங்க. சூழ்நிலைன்னு சொல்கிறீங்களே? சூழ்நிலை கஷ்டம்தாங்க, வீட்டு கஷ்டம்தாங்க. வேலை வெட்டிக்கு போக முடியாமல் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் எழுது அந்த குழந்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தையாகிட்டு நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போகலாம், பெரிய லெவல் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கன்னு. அதுக்கு நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம். எப்படி உங்கள் கணவருக்கு நீங்கள் திருமணம் வேற திருமணம் அவங்களை கேட்டேங்க சார் நேற்று. அது என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நேற்று எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்து வாழ்ந்து காட்டலான்னு சொன்னாங்களா. நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குது. இத்தனை கழிச்சு அவருக்கு மீண்டும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு என்னுடைய ஐடியாவில் மனசுக்களை கேட்டேங்க மேடம். தப்போ ரைட்டாக எனக்கு தெரியாது, ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்டேன். அப்போது திருமணம் குழந்தையோட ஒரு பொண்ணு குழந்தையோடு இருந்தாங்களா, கட்டி வைக்கலாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓஹோ ஹோ, அது என்ன? அது புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. கேட்டிங்கன்னா எனக்கு குழந்தை இல்லை, சரிங்க, வரப்போகிற பொண்ணு குழந்தை இருந்தாலுமே நீங்கள் ஏற்றுக்குங்க, அது நம்ம வாரிசாக வைக்கி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க மேடம். ஓ, அப்படி ஒரு ஐடியா ஒரு மனசுக்கால தோணுச்சுங்க மேடம். இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு, நான் கேட்டேங்க மேடம். என்ன ஏஜில் இருந்தால் அந்த குழந்தைய எதிர்பார்த்தீங்க? அந்த பெண்ணு அந்த மாதிரி பார்த்துங்க. அவருன்ட்டு என்னன்ட்டாருங்க எங்கள் வீட்டில் நேற்று. 2வது குழந்தை இருந்தவங்க நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்னதை சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஏஜ் ஒரு 45 வயசு 50க்குள்ளே இருந்தாலும் சொல்லுங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. குழந்தையோடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது குழந்தைக்கு என்ன வயசு இருக்கணும்? குழந்தைக்கு ஏதோ 10 வயசு இருந்தாங்க. 10 வயசு கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. நம்ம வயசுக்கு அது கொஞ்சம் வளர்ந்துருந்தா பரவாயில்ல, வளர்க்குறது ஈஸின்னா. அவருக்கு அந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணனால மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா. அவருக்கு அந்த ஆணும் பொண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது இன்னைக்கு 17 வருஷம் ஆச்சுங்க. அதனால அந்த ஒரு இது இல்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால் அப்படிக்கு எப்படி கல்யாணம் பண்ணாலும் அதை எதிர்பார்க்க போகிறாங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குழந்தையோட வேணும்னு நான் கேட்டேங்க. இவருன்ற நான் அப்படி கேட்க தப்பு கேட்டுருக்கூடாது. குழந்தை இருந்தால் கூட எடுத்துக்கலாம், நம்ம எதுவும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க கூட அந்த குழந்தை நம்மளுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கலாம். எங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்க மேடம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொலிசை இருந்தால் ஒரு தண்ணி போது சொல்லலாம், அடுத்த வீட்டுக்கார கூப்பிட்டு நம்ம கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. அதனால எனக்கு ஒரு மனசு திருப்தி ஆச்சுங்க.